பாலைவனத்து இளவரசி சஷ்டிகா. மாய ஒட்டகத்தின் மர்மம். ஒட்டகம் ஒளிரும் நட்சத்திரம். பண்டைய அரேபியாவின் தங்க மணல் தேசம் என்ற பகுதியை மன்னர் ஜாபர் ஆட்சி செய்து வந்தார். அவருடைய ஒரே மகள் சஷ்டிகா. மற்ற இளவரசிகளைப் போல அவள் அந்தப்புரத்தில் முடங்கிக் கிடக்கவில்லை. வானசாஸ்திரம், தர்க்கம் மற்றும் பாலைவனத்தின் இரகசியங்களை அறிந்து கொள்வதில் அவள் ஆர்வம் காட்டினாள். ஒரு மர்மமான மறைவு. அந்த நாட்டின் உயிர்நாடியே மரகதச் சோலை, தி எமரல்ட் ஓயசிஸ் தான். ஒரு அமாவாசை இரவில் பெரும் மணல் புயல் வீசியது. மறுநாள் காலை மக்கள் பார்த்தபோது அந்தச் சோலை இருந்த இடத்தில் வெறும் பாறைகள் மட்டுமே இருந்தன. தண்ணீர் இல்லாமல் மக்கள் தவித்தனர். அப்போது அரண்மனை முன்றிலில் ஒரு பிரம்மாண்டமான வெள்ளை ஒட்டகம் தோன்றியது. அதன் உடல் முழுவதும் விசித்திரமான குறியீடுகள் இருந்தன. அதன் முன்னால் ஒரு பழைய தோல் சுருள் கிடந்தது. அதில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: மறைந்த சோலையை தேடி வருபவர்களுக்கு 3 தடைகள் காத்திருக்கும். வாளின் கூர்மையை விட அறிவின் கூர்மை உடையவர்களுக்கே சோலை சொந்தமாகும். மன்னரின் தளபதிகள் தங்கள் படைகளுடன் சென்றனர். ஆனால் அவர்கள் அனைவரும் பாலைவனத்தின் வெப்பத்திலும் திசை தெரியாத குழப்பத்திலும் தோல்வியுற்று திரும்பினர். இப்போது இளவரசி சஷ்டிகா களம் இறங்கினாள். முதல் தடை: எண்களின் வனம். சஷ்டிகா தன் பயணத்தை தொடங்கிய சில மணிநேரங்களில் வழிநெடுகிலும் ஆயிரக்கணக்கான கல் தூண்களைக் கண்டாள். அவை அனைத்தும் ஒரே மாதிரி இருந்தன. எங்கு திரும்பினாலும் அதே தூண்கள். இது ஒரு மாய வழி, லாபரிந்த். அவள் கவனித்தாள், ஒவ்வொரு தூணின் அடியிலும் ஒரு குறிப்பிட்ட எண்ணில் மணல் துகள்கள் சிதறி இருந்தன. சஷ்டிகா வானில் இருந்த வடமீனை, நார்த் ஸ்டார், பார்த்தாள். தூண்களில் உள்ள எண்கள் அந்த விண்மீனின் கோணத்தோடு ஒத்துப்போவதைக் கண்டறிந்தாள். அவள் எண்களை கணக்கிட்டு சரியான கோணத்தில் இருந்த தூண்களை மட்டும் பின்பற்றி அந்தச் சிக்கலான வனத்தைக் கடந்தாள். 2ஆம் தடை: கானல் நீரும் காலமும். பயணத்தின் நடுவே அவளுக்கு கடும் தாகம் எடுத்தது. சற்று தொலைவில் ஒரு பெரிய ஏரி தெரிந்தது. சஷ்டிகாவின் குதிரை அங்கே ஓட முயன்றது. ஆனால் சஷ்டிகா அதைத் தடுத்தாள். அவள் ஒரு சிறிய குச்சியை மணலில் நட்டு வைத்தாள். நிழல் விழும் திசையையும் காற்றில் இருந்த ஈரப்பதத்தையும் சோதித்தாள். இது வெறும் கானல் நீர். இதை பின்தொடர்ந்தால் நாம் பாலைவனத்தின் ஆழத்தில் தொலைந்து போவோம் என்று உணர்ந்தாள். அவள் தன் அறிவை பயன்படுத்தி மணலுக்கு அடியில் வேர்கள் படர்ந்திருக்கும் திசையை கொண்டு உண்மையான நிலத்தடி நீர் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து தாகம் தீர்த்து கொண்டாள். 3ஆம் தடை: மாய ஒட்டகத்தின் கேள்வி. இறுதியாக அவள் ஒரு பெரிய மலைக்குகையை அடைந்தாள். அங்கே அந்த மாய ஒட்டகம் நின்றிருந்தது. அது சஷ்டிகாவை பார்த்து ஒரு புதிரை கேட்டது: நான் உயிருடன் இல்லாதவன், ஆனால் வளர்வேன். எனக்கு பிணமில்லை, ஆனால் நான் இறப்பேன். என்னிடம் கைகள் இல்லை, ஆனால் நான் தட்டுவேன். நான் யார்? சஷ்டிகா ஒரு நிமிடம் யோசித்தாள். பிறகு புன்னகையுடன் சொன்னாள், அது காற்று. காற்று கண்ணுக்கு தெரியாது, ஆனால் புயலாக வளரும், ஓய்ந்தால் இறந்துவிடும், கதவுகளை தட்டும். பதில் சொன்ன அடுத்த நொடி அந்த வெள்ளை ஒட்டகம் ஒரு தங்கச் சாவியாக மாறியது. சோலையின் மீட்சி. சஷ்டிகா அந்தச் சாவியை பாறையில் இருந்த ஒரு துவாரத்தில் நுழைத்தாள். பெரும் சத்தத்துடன் பாறைகள் விலகின. மறைந்திருந்த மரகதச் சோலை மீண்டும் வெளிப்பட்டது. நீர் ஊற்றுகள் பீரிட்டு பாய்ந்தன. மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்தனர். மன்னர் ஜாபர் சஷ்டிகாவை பெருமையுடன் தழுவிக்கொண்டார். வலிமையால் சாதிக்க முடியாததை உன் பொறுமையும் புத்திசாலித்தனமும் சாதித்துவிட்டது என்று பாராட்டினார். கதையின் நீதி, மோரல்: எந்தவொரு சிக்கலுக்கும் பொறுமையுடனும் கூர்மையான புத்தியுடனும் தீர்வு தேடினால் வெற்றி நிச்சயம் நமக்குச் சேரும்.